ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் எல்லோரும் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதில் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 13வது இன்ஸ்ட்ரக்ஷன் 1/7/2025 எஸ்ஏஆர் வந்து அது வரைக்கும் பீகாரில் அதுக்கு முன்னாடி எடுத்தாங்க. இப்போ பீகாரை சேர்ந்த ஒருவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த எஸ்ஏஆரில் அவர் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பார். இப்போ நவம்பர் மாதம் பீகார் எலெக்ஷன் நடந்துச்சு, அதில் ஓட்டு போட்டிருப்பார். அவர் அம்மா அப்பா அங்கே இருப்பாங்க. அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்வார். அவருக்கு வந்து இங்கே ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பேன் கார்டு, அப்புறம் வந்து ரேஷன் கார்டு, எல்லா ப்ரூஃபும் வச்சுருப்பார். அவர் வந்து அந்த பீகார் எஸ்ஏஆர் ஆதாரமாக காட்டி அவர் இங்கே ஃபார்ம் 6 பயன்படுத்தி இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இந்த எஸ்ஏஆரில் வாக்காளராக சேர்ந்துருவார். இது மாதிரி பீகாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் ஓட்டர் லிஸ்ட்டு எங்கே போய் நிற்கும்? அவர்கள் தமிழ்நாட்டிலும் வாக்களிக்க உரிமையை பெறுவார்கள். இது எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத மக்களாகி நாம் உணரணும். தேர்தல் ஆணையம் இதுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத மிக வருத்தப்படக்கூடிய விஷயம். ஒரு தமிழ்நாட்டோட அதிகாரத்தை பீகாரி தீர்மானிக்கக்கூடிய நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதில் நம்ம எல்லோரும் உறுதியாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.